வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வேல் சேனங்கள் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கங்க டாக்டர். என்னோட பேர் வினோத்குமார், சன் ஆஃப் எஸ்வி கந்தன். நான் சேலம் மாவட்டம் ஓமலூரில் கோழி பண்ணை வச்சுருக்கேன். என்னோட கோழி பண்ணை என்னென்னா கடக்நாத்னு ஒரு மத்திய பிரதேச நாட்டுக்கோழி. இந்த கோழி வந்து கருங்கோழிலே மற்ற கோழிக்கும் கருங்கோழிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு காட்டலாங்க. அப்போ நிறைய பேர் கருங்கோழின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஒரு உண்மையான கருங்கோழின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கருங்கோழியோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வச்சுன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதோட பிளாக்கு மினுமினுப்பாக இருக்கும். மினுமினுப்பாக இருக்குங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா இதோட கால்கள்லாம் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். இதில் தெரியும். இந்த கொண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கருப்பாக வரும். இதில் பண்ணைக்குள்ளே இருக்கிறதோட வெளியில் ஃப்ரீயாக விட்டு வளர்த்தோம்னா இன்னும் நல்லா இதாக இருக்கும், கலவலப்பு இருக்கும். ஆமாங்க. வருங்க நாக்கு நுனி கருப்பாக வரும், பீக்குக்குள்ளார இந்த மாதிரி உள்ளியும் கருப்பாக இருக்கும். ஆமாங்க, நாக்கு கடியில் கோழி திருப்பி இப்படி முடியை விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு கருப்பாக இருக்கும். அது ஒன்று. அடுத்து முக்கியமான ஒரு கரெக்ஷனு, இந்த ஐ பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவெளி மற்ற இது எதுவுமே தெரியாது. ஒரே பிளாக் கோழி குண்டு மாதிரி உருண்டையாக இருக்கும். ஆமாம், கருப்பாக தான் இருக்கும். கருப்பாக அப்படியே ஒரே பிளாக்காக ஒரே உருண்டையாக இருக்கும். இதே கிராஸ் கோழியாக இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரௌன் கலர் ரிங்கு, ஒரு ரெட் கலர் ரிங்கு, இல்லை ஆரஞ்சு கலர் ரிங்கு, அதுக்கு நடுவில் ஒரு பிளாக் டாட்டு அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ வேற ஒரு கோழி காட்டுறாங்க. இந்த மாதிரி ரெக்கை திருப்பி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த முடி வந்து கருப்பு தெரியும். இந்த ஃப்ளஷ் வந்து கருப்பாக இருக்கும். உள்ள வந்து முடி கருப்பாக இருக்கும். ஆமாங்க. பிளட்டும் கருப்பாக தான் இருக்கும். இது வந்து பிளட்டு கருப்பாக வராதுங்க, முட்டை கருப்பாக வராது. இது ரெண்டுமே வந்து ஒரு ராங் ப்ரோபகண்டா சொல்கிறதான். ரத்தமும் கருப்பாக இருக்குன்னு சொல்கிறது வந்து சும்மா ஒரு ராங் ப்ரோபகண்டா தான், அது உண்மை கிடையாது. ஓகே ஓகே ஓகே. கால் எல்லாமே வந்து ஒரு நாட்டுக்கோழி. இதில் பார்த்தீங்கன்னா இதோட கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ரௌன் கலராக, அதுக்கு நடுவில் ஒரு கருவளையம், அதுக்கு ஒரு கருப்பு புள்ளி இந்த மாதிரி இருக்குது ஐயில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதோட கண் வந்து ஒரே கோழி குண்டு மாதிரி ஒரே கருப்பாக ஃபுல்லாக ஒரே இதாக இருக்கும். கருப்பாக இருக்குது. அதில் வந்து கலர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரே கருப்பாக ஒரே ஒரு 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 பால் மாதிரி அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த கண்ணுக்கு பார்த்தாக்கா ப்ரௌன் கலர் வருது. வேற ஒரு அதுவும் பாருங்க. இது வந்து ஆனால் முடியெல்லாம் வந்து கருப்பாக தான் இருக்கு. முடி கருப்பு. ஆனால் கால் காமி வேற பிரீடுங்க. கால் இது வந்து நாட்டுக்கோழி, கால் வெள்ளையாக தான் இருக்கு. ஆனால் பார்த்தா முடி கருப்பாக இருக்கு. இது கொண்டையும் வந்து சிவப்பாக இருக்கு. இது வந்து ஆஸ்ட்ரலாப்னு ஒரு பிரீடுங்க. இது வேற ஒரு நாட்டுக்கோழி இனம். இதோட கண்ணை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ அப்போ நம்ம கோழி வாங்குறப்ப அந்த கண்ணு மற்றதெல்லாம் பார்த்து கருப்பாக இருந்தாலும் இந்த கலர்லாம் பார்த்தது கரிஞ்சதை கோழியா கடக்நாத்தா அப்படின்னு பார்த்து வாங்கலாம். இதுவும் கால் வந்து கவிங்க கருப்பாக தான் இருக்குது, ஆனால் கண்ணுலாம் கருப்பாக இல்லை. பொதுவாக கடக்நாத் முட்டையில் ஒரு பர்செப்ஷன் இருக்குது, முட்டை கருப்பாக இருக்கும் அப்படின்னு யூடியூப்ல எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கடக்நாத் முட்டை பொறுத்த வரைக்கும் முட்டை நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது பழுப்பு நிறமா தான் இருக்கும். கடக்நாத் கருஞ்சதை கோழின்னு தமிழ்ல சொல்றாங்க. அது வந்து ஸ்கின்ல இருந்து ரத்தத்துல இருந்து சதையில இருந்து எல்லாமே கருப்பா இருக்குங்கிறப்ப முட்டையும் கருப்பா இருக்குமா அப்படின்னு கருப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபேக்டர் என்னன்னா கடக்நாத் முட்டை நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தான் இருக்கும். இன்னும் நம்ம ஃபன்னியா சொல்ல போனா காக்காவே ஃபுல்லா கருப்பா தான் இருக்கு, ஆனா முட்டை வந்து வெள்ளையா தான் வைக்கும். அந்த மாதிரி இது வந்து முட்டை கருப்பு வராது. எனக்கு தெரிஞ்சு ஈமூல மட்டும் தான் முட்டை கருப்பா வரும். ஓகே. இப்போ நான் முட்டையை வச்சு எப்படி கடக்நாத் முட்டை இல்லை நாட்டு கோழி முட்டைன்னு கண்டுபிடிக்கிறது? வெறும் முட்டையை வச்சு யாராலுமே சொல்ல முடியாதுங்க. ஒரு 2 முட்டை எங்களுதே நாட்டுக்கோழியும் இருக்கு. முட்டை 2 கலந்துருச்சுன்னா எங்களுக்கு சொல்றதுக்கு சிரமம் தான். ஓகே. எங்களுக்கு ஹேட்ச் பண்ணா மட்டும் தான் தெரியுங்க. அப்போ வந்து நம்ம அந்த ஹேச்சிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து கொண்டு வரப்பே நம்ம கடக்நாத் முட்டை தனியாக வச்சிருந்தா தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக. மற்றபடி ஃபிசிக்கலாக வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வெளிப்புற இதில் வச்சு அனுபவங்களையும் உங்கள் அனைத்து தொழில்நுட்ப அறிவுலையும் விவசாயிகளோட பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
உங்ககிட்ட இது தொடர்பாக ஏதாவது பேசணும்னா கால் பண்ணி பேசினா தகவல் சொல்லுவீங்க. கண்டிப்பாக சொல்லுவோம். ஏதாவது தேவைன்னாலும் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஆர்டர் அனுப்புவீங்க. ஆர்டர் அனுப்புவோங்க. உங்கள் தொடர்பு எண்ணை மட்டும் சொல்லுங்கள். எங்களோட தொடர்பு எண் 96552136 9965568919. ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.